வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி வெள்ளை சுண்டக்கல்லையில் நம்ம மசால் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து சுண்டக்கல்லை நைட்டே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தாளிச்சு பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதத்துக்கோ சரி இல்லை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த சுண்டக்கலையை நான் வேக வைக்கலாம், அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசால் பண்ணுவாங்க. நம்ம தாளிக்கும் போது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கூட்டு பண்ணும்போது நம்ம அப்படியே இதை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதிலே சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் இருக்க சத்தெல்லாம் முழுசாக கிடைக்கும். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டி கரெக்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.